மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் 10 நிமிஷம் பேசினா 45 நிமிஷம் பேசினா 4 இஷ்யூ பேசினா வழக்கமா ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் சார். அந்த வழக்கத்தை தானே இவர் உடைச்சிட்டாரு. கோட்டைக்கு காலையில வந்துடுறாரு 9:30 மணிக்கு. இது வரைக்கும் நம்ம அப்படி அறிவாலயத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கோட்டையில உட்கார மாட்டாங்க. 10 to 5 அவர் உட்கார்ந்ததை பாத்தீங்களா நீங்க? அதை பேசலையே. 3 மாநில முதலமைச்சர்களை மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்காம விட்டுட்டாரு. இந்த கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அப்ப நீங்க போன வேலையை உங்களுக்கு நடக்கலையா? நல்ல கேள்வி. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அவரை பார்க்க மறுக்கப்பட்டது என்பது பொய். ஆனா இதுல ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது, இல்லாம இல்ல. அவரே ட்ரை பண்ணியிருக்காரு, போன் மூலமாக விஜய் கிட்ட பேசியிருக்காரு ஃபார் அலையன்ஸ். செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்னு மரபை டோன்ட் பிரேக் த லெகசி சார், சிஎம் சார்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட்டிங் வாய்ஸ் இங்க வந்தது. சார் சார் சார்னு கூவக்கூடாது. நாட் ஈவன் டேக்கிங் த கொஸ்டின்ஸ். நீங்க அட்லீஸ்ட் யூ பிரீஃப். அந்த ஒரு இது பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இல்ல ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். கமல்ஹாசன் மாதிரி தான் கரெக்டா, நல்லா இருக்கு. கடவுள் இருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தான் பாதியில விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்க. இந்த டாக்ஸும் வந்துட்டு. ஆமா, முதல்ல 2வது நாள் மத்தியானம் தான் அவர் கிளம்புற மாதிரி இருந்தது. அவ்வளவுதானே தவிர இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. கூட்டணி உடைகிறதா, காங்கிரஸ் வெளியேறுகிறதான்லாம் எழுதுறாங்க. திட்டத்தை கை விட்டுட்டீங்களா, முயற்சியவே கை விட்டுட்டீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்க அரசுன்னு கடுமையா சாப்பிட்டார். இதுதான் ஸ்லீப் மோடுன்னு உதயநிதி நினைச்சாருன்னா கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும். உங்களுக்கு முடிவு சொல்றோம், ஆளை விடுப்பா சாமின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. வணக்கம். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. அதுல நம்ம ஒன்னா பார்க்கலாம். முதல்ல முதலமைச்சர் யாரெல்லாம் கூட்டு போனார் பாத்தீங்களா? அமைச்சர் பெருமக்களை கூட்டு போல, யாரை சந்திக்கணும்னு ஒரு பிளானிங் இல்லை. தனிச்செயலர்கிட்ட கூட அவங்களுடைய பிளான்ஸை பத்தி எல்லாம் சொல்லலை. இப்படி சோசியல் மீடியாலும் சரி, தனிப்பட்ட யூடியூப் சேனல்களையும் கடுமையான விமர்சனம் இருக்கு. இதை பத்தி எதுவும் வெளிய தகவலாகவும் வரல அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. என்ன காரணம் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இது ஒரு அறிமுக கூட்டம் தாங்க, கஸ்டமரி மீட்டிங் தாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே போய் ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்ற முறையில் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தாங்க. இதுக்கு 10 நிமிஷம் பேசினா 45 நிமிஷம் பேசினா 4 இஷ்யூ பேசினா 73 இஷ்யூ பேசினா இதனுடைய இப்படியெல்லாம் விமர்சனம் பண்றவங்க கம்பேர் பண்ணி ஸ்டாலின் எடப்பாடிய அவங்களுக்கு என்ன புரியலன்னா, இது ஒண்ணுமே இல்லை. ஒரு ஜஸ்ட் நான் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன், எங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும், நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நல்லெண்ண சமிஞ்சையை சொல்லிட்டு வர்றது தான். அதுக்கு 10 நிமிஷம் கூட அதிகம்ன்ற நான். அது கூட நிறைய ஊடகங்கள் என்ன சொன்ன பாருங்க, 1 நிமிஷம் 37 செகண்ட் 47 செகண்ட் தான் பேசியிருக்கிறாரு. இவ்வளவு கம்மியா நிமிஷம்னு சொன்னாங்க. அதுதான் இல்ல, அவர் 40 நிமிஷம் பேசினாரு, 75 நிமிஷம். என்ன படுத்து உரலவா போறீங்க? ஒரு ஆளை குறை சொல்லணும்னு சொன்னா எதை வச்சு ஒன்றும் குறை சொல்லிட்டு இருக்கலாங்க. புரியாதவங்க பேசுறதுங்க. ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோடக்டரி மீட்டிங், தட்ஸ் ஆல். இவர் இதுதான் முதல் மீட்டிங், இதுதான் இனிமேல் மீட் பண்ற போறது இல்லை. இப்ப திருப்பி 11ஆம் தேதி போறாரு, நிதி ஆயோக் மீட்டிங் இருக்கு. அப்பவும் போய் அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கலாம். he will be frequently visiting டெல்லி அண்ட் அப்பதான் போனோம். அதுக்குதான் மந்திரிங்களை ஏன் கூட்டு போலன்னா, அவரு தனியா சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் தான் வழக்கமா ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் சார். அந்த வழக்கத்தை தானே இவர் உடைச்சிட்டாரு. அவர்களே இவர்களே எல்லாம் சொல்ல மாட்டாரு. தழைய வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படி துண்டு போட்டுட்டு தான் இந்த வழக்கங்கள் வேணான்ட்டார் அவரு. இது ஒரு புது மாதிரி இளைஞர்களின் ஆட்சி. இளைஞர்ன்றவன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் இருப்பான். அதனால பழைய மாதிரி நம்ம பார்த்து அது பழகி இருக்குன்னு வச்சுங்க, அதே மாதிரி இருக்கணும். இப்போ எதுக்காக எல்லா மந்திரியும் கூப்பிட்டு போனோம்? தேவையில்லை. இட் இஸ் எ மீட்டிங் பிட்வீன் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் த நியூலி எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கன்சர்ன் ஸ்டேட். அது நடக்க போறது 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ தான்.
இதுக்கு ஒரு பெரிய பெட்டாலியனை கூப்பிட்டு இதெல்லாம் வந்துங்க பழைய மெத்தடுங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டியப்பட்ட முக்கிய அமைச்சர்களை கூப்பிட்டுட்டு போறது. அங்க யாருமே உள்ள போறது இல்லைங்க. உள்ள வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் சிஎம் தான் இருப்பாங்க. இல்ல சிறப்பு அதிகாரிகள் யாராவது கூட இருப்பாங்கன்னு வச்சுங்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கரெக்டா ஒரு டிஃபரண்டான பாதையில கவர்மெண்ட் எப்படி நடத்தணும், எப்படி கோட்டைக்கு காலையில வந்துடுறாரோ 9:30 மணிக்கு. இது வரைக்கும் நம்ம அப்படி எந்த முதலமைச்சரை பார்த்துருக்கிறோமா? அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு இந்த சேவை மாதிரி பார்ட் டைம் அறிவாலயத்துல போய் உட்காந்துட்டு இருப்பாங்க, கோட்டையில உட்கார மாட்டாங்க 10 to 5. அவரு வந்து இதன் மூலம் என்ன எக்ஸிபிட் பண்றாருன்னா, ஐ எம் a பப்ளிக் சர்வெண்ட், ஐ எம் ஆல்சோ a கவர்மெண்ட் சர்வெண்ட், ஓகே ஐ ஹேட் டு அபைட் பை தி டிசிப்ளின் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃபீஸ். வராரு, உட்கார்றாரு, டிஃபன் எடுத்துட்டு வர்றாரு, சாப்பிட்றாரு. இது மாதிரி யாராவது டிஃபன்லாம் கட்டி எடுத்துட்டு வந்து இருந்திருக்கலாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, நான் இல்லவே இல்லைன்னு. ஆனா இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக காலத்துல அப்படி ஏதாவது சாப்பாடு வரணும்னா கூட ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் வரும். அதுக்கெல்லாம் ஆளுங்க காத்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஆனா இவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, while he was a ஸ்டார், சூப்பர் ஸ்டாரா இருக்கும்போதே இவர் இந்த தக்காளி சாதம் தயிர் சாதத்தை வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா சாப்பிடுவாரு, மற்ற இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஹேபிட், அவருடைய ஹேபிட் சிம்பிள் ஹேபிட்டுங்க. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் இதுவரையில் இருந்ததை விட அவர் உட்கார்ந்ததை பாத்தீங்களா நீங்க? அதை பேசலையே. மத்தவங்க எல்லாம் நுனி சேர்ல உட்காந்துட்டு, எடப்பாடி ஸ்டாலின்லாம் அவர் ஏதோ எஜமானர் மாதிரியும், மோடியோ அமித்ஷாவோ இவங்க இந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்காருவாங்க. ஆனா இவர் உட்காந்து பாத்தீங்களா, எனக்கு அதை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட அப்படி அப்படி சமமா உட்காந்துட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் தான் சார் நம்ம பாராட்ட வேண்டியது. ஆமாமா, ஐயோ நீங்க பாருங்க, 2 போட்டோ வச்சு பாருங்க, ஸ்டாலின் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, நிதி ஆயோக் போனார்ல, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது அப்படின்னா, முதலமைச்சருடைய ப்ரோக்ராம் வந்து அந்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, இங்க போறோம் அப்படின்னு. திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக சொல்லியிருக்க 3 முறை அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, கடைசி நேரத்தை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3 மாநில முதலமைச்சர்களை மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா சந்திச்சிருக்கிறாரு, மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்காம விட்டுட்டாரு. இந்த கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அப்ப நீங்க போன வேலையை உங்களுக்கு நடக்கலையா? நல்ல கேள்வி. இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அமித்ஷாவை வந்து சந்திக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் அப்பாயின்மெண்ட் கேட்கப்பட்டது. ஆனால் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணவே படல அமித்ஷா தரப்புல இருந்து. இப்ப நீங்க ஒருத்தரை பார்க்க விருப்பம் நீங்க தெரிவிக்கலாங்க, அடுத்தவங்க வந்து வில்லிங்னஸ் கொடுத்து வாங்க இத்தனை மணிக்குன்னு சொன்னா தானே வர முடியும். சோ ரத்துன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. சி ஒன்ஸ் ஃபிக்ஸ்டு மீட்டிங்னா தான் அது கேன்சல் ஆனதுன்னு சொல்ல முடியும். யுவர் அப்பாயின்மெண்ட், யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் தி அப்பாயின்மெண்ட் இஸ் தேர். ஆனா அது வந்து அவங்க டைமே கொடுக்கல. அதுக்கு அன்னைக்கு நைட்டே அவங்க ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து விளக்கம் கொடுத்தாங்க தண்ணிலை. ஏன்னா மீடியால எல்லாம் கண்டபடி பரவுதுன்னு ஒன்னும் இல்ல, அவங்க கேட்டது உண்மைதான். ஆனா we have not given any appointment due to paucity of time. ஏன்னா அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது, நிறைய பேர் வந்தாங்க. அங்க எங்க கம்பேரிசன் வந்துருச்சு அப்படின்னா, கேரள மாநில முதலமைச்சரும் நியூலி எலெக்டட், அவர் வந்து அவரை சந்திக்கிறார், கோவா மாநில முதலமைச்சர் சந்திக்கிறார், இன்னொரு மாநில முதலமைச்சர் சந்திக்கிறார், ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் சந்திக்க மறுக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அப்புறம் இவங்க நம்ம தரப்புல சரியா அப்ரோச் பண்ணலையோ, கூட இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளருக்கும் அந்த சரியான தகவல்கள் போய் சேரலையோ? இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி ஃபர்தரா பேசலாம். ரெண்டு ஆங்கிள் இருக்குங்க. ஒன்னு அபிஷியல் ஆங்கிள். அபிஷியலா என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, he was very busy on that day, ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா. அதனால அவரால் வந்து டைம் கொடுக்க முடியல. சோ அவரை பார்க்க மறுக்கப்பட்டது என்பது பொய். அப்பாயின்மெண்ட் வாஸ் நாட் கிவன். அதே போல மீட்டிங் கேன்சல் செய்யப்பட்டது என்பதும் தவறு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அபிஷியல் வெர்ஷன்ங்க. நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நாகாலாந்து கவர்னரை பாக்குறாரு, தமிழ்நாடு 8 கோடி மக்கள், நம்மளதுல 1/3 தான் கேரளா, 3 கோடி தான். கேரளா சீஃப் மினிஸ்டர் பாக்குறாரு, இதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம உண்மை தெரியாம பேசக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் அங்கெல்லாம். நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு முன்னால் அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தா இதுல சின்ன ஸ்டேட் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரா? அவரு யூனியன் ஹோம் மினிஸ்டர். சோ அதனால எல்லாருமே அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நம்ம முதல்வருக்கு ஆகல. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய
நிர்வாக ஒரு தவறு இல்லை. இது அதாவது இது நான் சொல்றது ஸ்ட்ரைட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன். ஆனா இதுல ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குது, இல்லாம இல்ல. ஓகே. என்ன பொலிட்டிக்கல் ரீசன்னா, அதாவது மனசு இருந்தா மார்க்கம் உண்டுங்க. ராத்திரி 10:30 மணி 11 மணி வரைக்கும் பேசுறவர் தான் அமித்ஷா. எடப்பாடி எத்தனை மணிக்கு போனார்? 5 கார் மாறி ராத்திரில தான் போய் சந்திச்சாரு. ஸோ மனசு இருந்திருந்தா அவர், நான் அபிஷியலை விட்டான், இப்ப நம்ம பொலிட்டிக்கல் நினைச்சிருந்தா எக்ஸ்ட்ரா டைம் கூட சந்திச்சிருக்கலாம். இல்லைன்னா மார்னிங் தான் அவர் குஜராத் அகமதாபாத் தொகுதிக்கு போறாருனாங்க. மார்னிங் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துருங்க, ஒரு 7-7:30 நம்ம சாப்பிட்டுட்டே பேசிடலாம், நீங்க பார்க்காம போன மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னா அதுவும் செஞ்சிருக்கலாம். அதாவது we can accommodateங்க, அதெல்லாம் மினிஸ்டர் நினைச்சா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பட் he did not see him, அதான் நெட் ரிசல்ட். அதுக்கு நான் என்ன காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னா, அமித்ஷாவுக்கு விஜய் மேல ஒரு கோபம் இருக்கலாம். என்ன கோபம்னா, டூரிங் கேம்பெயின் பீரியட்ல, எலெக்ஷனிங் பீரியட்ல அவர் வந்து எனக்கு கிடைச்ச தகவல், மேபி ட்ரூ ஆர் நாட், அவரே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, ஃபோன் மூலமாக விஜய் கிட்ட பேசியிருக்காரு, ஃபார் அலையன்ஸ் சப்போர்ட் என்டிஏ டு டிஃபீட் டிஎம்கே. நீங்க தனியா போட்டி போட்டீங்கன்னா ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆயிடும், அதனால திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து அவர் கடைசியா சந்திச்சார் பாருங்க, ஓபிஎஸ் கிட்ட கூட சொல்லி அமிச்சதா ஓபிஎஸ் சொன்னாரு. அமித்ஷாவே சொல்லிட்டாருங்க திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? சோ he was holding that opinion. அமித்ஷா வந்து ஓட்டு பிரிஞ்சுதுன்னா திமுக சிற்ப ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதுக்காக அவர் வந்து சாணக்கியர் இல்லையா, நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் விஜயை நேரடியாக தொலைபேசியில கூப்பிட்டு இது போல நீங்க வரணும்னு ரிக்வஸ்ட் பண்ணது. பட் விஜய் வந்து செட் பொலைட்லி நோ சொல்லிட்டாரு, அதுக்கு சாத்தியம் இல்லைங்க, நான் வர முடியாதுங்கன்ட்டாரு. இது அவருக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கலாம், அல்ல அஃபண்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல விஜய் இஸ் நோபடி, விஜய் ஹாஸ் நோ எம்எல்ஏ, நோ எம்பி, நோ எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் எ பட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஆனா அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் ஷான்றவர் நம்பர் 2ல இருக்காரு, நெக்ஸ்ட் டு மோடி ஒன்லி. அப்போ அவர் வந்து எல்லா சீஃப் மினிஸ்டர், ஈவன் ரைவல் காங்கிரஸ், டிஎம்கே எல்லாருமே அவர் சொல்றத கேட்கிறான், ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ சின்ன பையன், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸு, இவன் நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்ற ஒரு எரிச்சல் வந்திருக்கலாம். அந்த எரிச்சலின் காரணமாக இந்த ஆளை நம்ம ஏன் பார்க்கணும்னு கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா பதவியில இருக்கிறவங்களுக்கு மெக்னானிமிட்டி வேணும். இப்ப விஜய் எப்படி சீமான போய் பார்த்தாரு, எல்லாரையும் சந்திச்சாரு. ஆனா அங்க கூட எடப்பாடியை அதுதான் கேள்வி. அது கூட என்ன கேள்வி வந்தா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல, பிராக்ஷன் அந்த எம்எல்ஏஸ் மட்டும் சந்திச்சாரு. நம்ம இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம், டெல்லி விசிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் எல்லாம். அதுல வந்து செய்தியாளர்களை சந்திக்கல அப்படின்னு மரபை வந்து டோன்ட் பிரேக் த லெகசி சார், சிஎம் சார்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட்டிங் வாய்ஸ் இங்கிருந்து வந்தது செய்தியாளர்கள் தரப்புல இருந்து. அதை வந்து சந்திச்சிருக்கலாமே, ஏன் தவிர்க்கப்பட்டது? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் one must understand the characteristic of one particular individual. அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 12 வருஷமா எந்த மீடியாவையும் எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நடத்துனது இல்லை. அது நம்ம முன்னால இருக்குது, அதனால அது ரைட்டுன்னு நான் சொல்ல, நடத்தி இருக்கணுமானா நடத்தி இருக்கணும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டேட்ல சீஃப் மினிஸ்டர் வராரு, பிரைம் மினிஸ்டரை பாக்குறாரு அப்படின்னா அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னா அவர் தான் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு இன்வைட் பண்ணி அதான் முறையாக இருக்க முடியும். அது இல்லாத பட்சத்துல சார் சார் சார்னு கூவக்கூடாது, அது மரபல்ல, அது பண்பும் கிடையாது. ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டரை போய் நீங்க சும்மா ரோட்ல போய் கூப்பிட்டு பேசலாம் கூடாது. இதே மோடி வந்தாருன்னா இப்படி கேட்பாங்களா இதே நிருபர்கள்? அவங்களுக்கு அந்த தைரியம் இருந்திருக்குமா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாண்பு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவனு எதுவும் சொல்லாம பிரஸ்க்கு எந்த பிரீஃபிங் சார் பண்ணணும் சார், பண்ணல இல்ல, அப்ப அப்படியே இருக்க வேண்டியதுதான். அது உடனே நான் அன்னைக்கு ஒரு டெலிவிஷன் டிபேட்ல இருந்தேன், செய்தித்துறையில இருந்து வந்துட்டே இருந்தது என்ன பேசினாங்க என்ன, அதே போல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலாவை பார்த்தாரு, அதனுடைய விவரங்கள் அது எனக்கு உடனே ஒரு காப்பி கொடுத்துட்டே இருந்தாங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ வாட் எவர் happened, அது வந்து செய்தித்துறை மூலமா வந்துட்டே இருக்கு. அத வந்து உங்களுக்கு லைவ்ல வந்து அவர் சொல்லணும், அவர் வாயால சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு அது பிடிக்கும்,
சில பேருக்கு அதுல விருப்பம் இல்லாம என்ன இருக்கும். காரணம் இப்ப உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. இப்ப ஏற்கனவே இருந்த முன்னாள் காலம் சென்ற கருணாநிதி அவர்களாகட்டும் அல்லது அம்மையா ஜெயலலிதா அவர்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமி, மு.க.ஸ்டாலின் அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே இப்ப கடைசியா நம்ம பார்த்தவர்கள் அனைவருமே என்னன்னா டெல்லி சென்றா நான் என்ன காரணத்துக்காக வந்தேன், நாட் ஈவன் டேக்கிங் த கொஸ்டின்ஸ். நீங்க வந்து அட்லீஸ்ட் யூ பிரீஃப் அந்த ஒரு இது பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? சார் அந்த அந்த இல்ல ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். அதாவது தலைநகர்ல இருக்கிற மீடியா வந்து தமிழ்நாட்டு மீடியா மாதிரி இல்ல. அதனுடைய ரெப்ரசன்டேஷன் இந்தியா பூரா போவோம், வாஸ்ட் கேபிட்டல்ல டெல்லியில. அப்போ சீஃப் மினிஸ்டர் பயன்படுத்தி இருக்கலாமா? கண்டிப்பா பயன்படுத்தி இருக்கணும். அட்லீஸ்ட் அவர் வந்து இது போல ஒரு புதிய அரசு சேஞ்ச் ஆயிருக்கு, அதன் சார்பான விஷயங்கள் என்னன்றத அவர் வந்து இந்தியா பூரா பரப்புவதற்கு அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒரு மீடியமா யூஸ் பண்ணியிருக்கலாம். 2-3 கேள்வி கேட்டா கூட இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி சார்பு நிலை பயாஸ்ட் எல்லாம் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டெல்லியில. ஆனா இதே கம்பெனி ஆளுங்க தான் அங்க இருக்காங்க. பட் நீங்க சும்மா இருந்தாலே போதுமே, பதில் சொல்ல உங்க வாயை யாரும் கிளற போறது இல்லை. ஸோ அதனால அவர் பேசி இருந்தால் அது அவருக்கு தான் அட்வான்டேஜ், அது நல்லதுதான் அவருக்கு. அது என்ன காரணத்தாலும் அவர் வந்து அதை அரேஞ்ச் பண்ணல. பட் அரேஞ்ச் பண்ணாதது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். கமல்ஹாசன் மாதிரி தான், கடவுள் இருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தான் பேசி இருக்கலாம். பீயிங் இன் த நேஷனல் கேபிட்டல், அதுதான் பாயிண்ட். அங்க பண்ணியிருக்கலாம் அவரு. பட் அவருக்கு தான் பிரஸ்னாலே ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு அவர். அது இட் இஸ் பயஸ்டு, அது வந்து ஒரு ட்ரூவா இருக்க மாட்டேங்குது, அது இம்பார்ஷியலா ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்றாரு. அதனால அவருக்கு அது கொஞ்சம் சரியாவது கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் வந்து தமிழகத்துல ஒரு பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படிங்கிற. மோடி 12 வருஷமா இருக்கு, அது ஏங்க வெடிக்க மாட்டேன்? இல்ல அது பிஜேபியாலே இதை சொல்றான். அதாவது இவர் பார்த்து இருக்கணும்னு நான் திருப்பி கேட்டேன், ஏப்பா உங்க ஆள் 12 வருஷம் இல்ல, அதை விடுங்க அதை விடுங்க. சி பிரஸ்ஸை பார்க்கணுன்றது ஒரு எசென்சியல் தாங்க, ஆனா கம்பல்சரி கிடையாது. ஆக்சுவலா வந்து ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ், அவ்வளவுதான். பட் அது மரபு கிரபுலாம் சொல்ல வேணாம், லிகசிலாம் கிடையாது. லிகசி இல்ல, பட் ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ்ங்கிறது நமக்கு பார்க்கல. அது சில பேருக்கு பிடிக்கல. இப்ப அவர்களே இவர்களே எல்லாம் கூப்பிட மாட்டாரு இவரு, எடுத்தவொன்னு ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு போயிடுவாரு. அது மாதிரி சில பேருக்கு சில பழக்கங்கள், அவ்வளவுதான். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க ஓகே. பட் நீங்க நடிகராக இருந்த நடிகராக இருக்கிறார், அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் அப்படின்னா அது வந்து இட் இஸ் டிஃபரண்ட். பட் ஹி இஸ் ரெப்ரசன்டிங் எ ஸ்டேட் அப்படிங்கும்போது அது இவர் மட்டுமே இல்லைங்க. ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட் பை சீஃப் செக்ரட்டரி, ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பொலிட்டிக்கலா இல்ல சார், சீஃப் செக்ரட்டரிங்கிறது வந்து சீஃப் செக்ரட்டரிங்கிறது டிசிஷன் யார் எடுக்க போறாங்கன்னா என்ன சிஎம் சொல்றாரோ அதுதான் அவங்க எடுக்க போறாங்க. அதான் சிஎம் என்ன எடுத்திருக்கிறாருன்றத சிஎம்ஏ சொல்லணும்னு அவசியம் இல்லை. யூ டோன்ட் லைக் டு சி ஆர்சஸ் மவுத்ல இருந்து கேட்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்கு, என்ன பேசியிருக்கு, what was transpired between Prime Minister and Chief Minister, what was the important demands focused by CM on behalf of Tamil Naduன்றதெல்லாம் வெளியே வந்தாச்சு. மறுநாள் காலையில் எல்லாத்துக்கும் அது கூட தெரியல. ரஷ்யா மாதிரி சைனா மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்றது ஓகே. என்ன தெரியணுமோ அது தெரியுது மக்களுக்கு, அவ்வளவுதானே. செகண்ட் பாயிண்ட் என்ன, இந்த டெல்லி விசிட்ல என்ன பண்ணா, 2ஆம் நாள் பயணத்தை பாதியிலே முடிச்சு போட்டு அவர் வந்துட்டாரு. அவர் வந்து கூட்டணி கட்சியில் அமைச்சரவை இடம் கொடுக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்களெல்லாம் சந்திக்க இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு பிரஞ்சுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து நடக்கல, பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்க. இந்த டாக்ஸும் வந்துட்டது. ஆமா, முதல்ல வந்து 2வது நாள் மத்தியானம் தான் அவர் கிளம்புற மாதிரி இருந்தது. சோனியா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எல்லாரையும் காங்கிரஸ் தலைவர்களை பார்ப்பதோடு இடதுசாரி கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் ராஜா, பேபி இவங்களெல்லாம் கூட சந்திக்க போறாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. காங்கிரஸ் சோர்சஸ்ல நாம விசாரிச்சப்போ என்ன டெல்லியில சொன்னது என்னன்னா, சோனியா காந்தி வாஸ் சடன்லி அன்வெல். உங்களுக்கு தெரியும் சோனியா காந்தியுடைய உடல்நிலை வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, கொஞ்ச நாள் வீட்டுல இருப்பாங்க. இம்யூனிட்டி பவர் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. சும்மா லேசானா கூட உடனே காய்ச்சல் வந்துடும். உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ். அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்த், அதனாலதான் இவர் வந்துங்க ராகுல் காந்தியை தான் பதவி ஏற்கிற அன்னைக்கே பார்த்தார. அவர் மெயினா வந்து சோனியா காந்தியை பார்க்கணும், அவங்க கிட்ட வாழ்த்து பெறணும், அவங்க கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு தான்
அவருடைய அப்படின்னா விருப்பமா மற்ற இருந்தது. தலைவர்களுடைய இல்ல அதான் அது இல்லைன்னு ஒன்றும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேகதாது இஷ்யூ வந்துடுச்சு இல்லையா? ம், அதுல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த அந்த அங்க மெட்டீரியலைஸ் ஆகாதுன்னு ஒன்றும், இந்த ஹோல் ப்ரோக்ராமே ஷிஃப்ட் பண்ணி ஜூன் 11க்கு போறாரு இல்லையா? அப்ப பார்த்துக்கலாம். அப்ப அவங்களுக்கு ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஃப்ரீயா பார்த்துக்கலான்ட்டு இந்த மேகதாது இஷ்யூல வந்து வழக்கறிஞர்கள் குழு வல்லுநர்களை வச்சு கொஞ்சம் இப்ப கோர்ட்ல அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுல அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு இருக்காருங்க. அவ்வளவுதானே தவிர இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. கூட்டணி உடைகிறதா, காங்கிரஸ் வெளியேறுகிறதான்லாம் எழுதுறாங்க. இல்ல நான் ஐ டென்ட் மீன் தட். நான் என்ன கேட்டேன்னா இப்போ சப்போஸ் இப்போ அம்மையார் சோனியா காந்தி பார்க்க முடியல அப்படின்னா ஹி வுட் ஹவ் மெட் அந்த ராகுல் காந்தி அவர்களையோ அல்லது பிரியங்கா காந்தி அவர்களையோ அந்த கட்சியில் தலைவர் கட்சியினுடைய தலைவர் கூடிய கார்கே அவர்களையோ சந்திச்சிருக்கலாம். அதர்வைஸ் என்னன்னா மற்ற நீங்கள் சொன்னது போல பேபி அவர்களையோ ராஜா அவர்களையோ கூட சந்தித்து விட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாங்க அவர் தானங்க இதெல்லாம் பிளான் பண்ணாரு. அதை அவர் ரீபிளான் பண்றதுக்கும் ரீஷெட்யூல் பண்றதுக்கும் அவருக்கு தானே உரிமை இருக்கு. we cannot force இவரை பார்த்துட்டு தான் நீ டெல்லிக்கு போகணும், டெல்லியை விட்டு கிளம்பணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண. இட் இஸ் நாட் அபவுட் ஃபோர்சிங் சார். நீங்க வந்து ரெண்டாவது அவருக்கு சென்னையில திரும்பணும் அர்ஜென்ட்டான்னு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம், நியாயமான காரணம் இருந்திருக்கலாம். Okay. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம பாட்டுன்னு ஏதாவது பேசிடக்கூடாது இல்லையா? இஸ் எ சீஃப் மினிஸ்டர் நவ். அவருக்கு ஏதாவது அர்ஜென்ட் கால், அதனாலதான் கேக்குறாங்க. இல்ல இல்ல Chief Minister ஆக்க வேண்டியதுதான் எல்லாரும் urgent கேக்குறாங்க. இல்ல இல்ல இந்த பிளான் ஏன் மாத்திட்டாரு? இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பெண் திட்டம் அதை வந்து அறிவிக்கிறதா இருந்தாங்க காலையில வரைக்கும், காலையில தான் மாத்திட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு உதயநிதி அறிக்கையெல்லாம் I was about to ask. நீங்க வந்து அதை நீங்க luckily you அந்த அப்படி பாயிண்ட் அப்படின்னு கேக்குற, நிரந்தரமா விட்டீங்களா என்னன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, திட்டத்தை கை விட்டுட்டீங்களா, முயற்சியவே கை விட்டுட்டீங்களா? பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி லான்ச் பண்றோம் ராக்கெட்ஸ் எல்லாம், எஸ்எல்வி ராக்கெட்ஸ் எல்லாம். அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன பிறகு கூட எங்கேயோ ஒரு தீப்பொறிக்க தெரியுது, ஏதோ டக்குன்னு அபார்ட் பண்ணிடுவாங்க மிஷினை. ஏன்னா அது போட்டோம் என்ன ஆரம்பிச்சாச்சு, அது போய் கீழே விழுந்ததுன்னா 100 கோடி 200 கோடி லாஸ் ஆகும். இங்கேயே அபார்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சரி பண்ணி வாட் எவர் த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் லான்ச்சுக்கே இவ்வளவு விஷயம் இருக்குது. அதனால வந்து அந்த திட்டத்துல கடைசி நேரத்துல ஏதோ ஒரு தவறுகள் அல்லது போதாமையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் விளைவாக அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம், யாராவது சொல்லி இருக்கலாம். அப்ப அதனால வந்து சரி அப்ப நிறுத்துங்க, இப்ப லான்ச் பிளான் பண்றதுக்கு முன்னாடி அது நம்ம அது யோசிச்சிருக்க மாட்டாங்க. 27 ஒரு தடவை பிளான் பண்ணாங்க, அப்புறம் 29 ஒரு தடவை பிளான் பண்ணாங்க. 27 பிளான் பண்ணும்போது தான் டெல்லி விசிட் வந்துடுச்சுங்க. அதுதாங்க சார், டெல்லி விசிட் வருதுங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி சார். இப்ப சிஎம் சார் போறாங்கன்னா இன்னைக்கு தெரியாது இல்லைங்களா சார், ஆல்ரெடி பிளான்டு தானே சார் அது. ரைட். இது வந்து ஒரு சின்ன தவறு தாங்க. நீங்க சொல்றது வந்து எல்லாமே ஷெட்யூல்டு தான். அப்போ அவர் டெல்லி போற அன்னைக்கு எதுக்கு அதை துவக்க விழா வைக்கணும்? அப்புறம் அவர் டெல்லியில இருக்கிறாருன்னு அந்த துவக்க விழா பண்ணி அடுத்த நாள் துவங்குறோம்னு சொல்லி அதை காலையில ரத்து பண்ணுது. கவர்னன்ஸ்ல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போதல, அவங்களுக்கு அது கத்துக்கின்னு இருக்காங்க. நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். லேர்னிங் யாரும் வெரி நியூ இல்லையா? அதனால தே ஆர் லேர்னிங் அண்ட் அந்த குரூப்புக்குள்ள வருவாங்க. அந்த மிஷினரி இன்னும் 15 நாள் தானே சார் ஆயிருக்கு. நான் எதுவுமே வந்து நீங்க அஃபென்ஸா சொல்ல, அதே மாதிரி என்னன்னா இப்படி இதெல்லாம் அவாய்டபிள் மிஸ்டேக்ஸ் தான். பட் அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்களே, அதனால இதெல்லாம் வந்து சாத்தியம் தான் நான் எடுத்துக்கிறேன். கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட். ஆனா என்ன ஆகு அப்படின்னா, நீங்க ஒரு நியூ கவர்னன்ஸை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த பார்வை உங்கள் மீதே தவறான ஒரு பார்வை நோக்கி மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது இல்லையா? அதை ஏன் அவங்களே உருவாக்குறாங்க கேள்வி வருது இல்ல? அதாங்க, அதெல்லாம் வந்துங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 நாளைக்கு உருவாகும். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி பண்ணி அதனாலதான் இதை கிளியர் பண்ணிடுறேன். கரெக்டியா, நல்லா பண்ணாரியா, அது பண்ணியிருந்தா பிரச்சனையா இருந்திருக்கியா? மத்தவெல்லாம் வேற எதுவும் தகவல் இது வரைக்கும் வரல. வரும், அது ரிலீஸ் ஆகும்போது தானே வரும். இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிஎம் சார் வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிட்டாரு, தமிழ்நாடே வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்க, 15-25 கொலைகள் நடந்திருக்கு, இப்போ பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது, இரட்டை இது நடந்திருக்கு, இந்த மாதிரி தொடர் குற்றச்சாட்டு நடக்குது. இப்படி இருக்க ஒரு அரசு வந்து ஒரு ஸ்லீப் மோட்ல இருக்க அரசுன்னு கடுமையா சாடுறாரு. இப்ப நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் ஒரு நியூஸ்ல, அதாவது வந்து ஒரு கும்பல் வந்து தென்காசி பக்கத்துலயே எங்கேயோ சகட்டு மணிக்கு பண்ணியிருக்காங்க. சைக்கோ மாதிரி ரோட்ல போறவன் வரவன எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள ட்ரோன்ல போட்டு காட்டுல இருந்தவங்கள 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்லீப் மோடுன்னு உதயநிதி நினைச்சாருன்னா
லெட் லெட் ஹிம் ஸ்லீப். கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும். சி, ஒரு புதிய ஆட்சிக்கு 5ஆம் தேதி சொல்றாரு முன்னாள் முதல்வரும் மூத்த திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். 4th ரிசல்ட்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் கன்சீட் பண்ணிட்டாங்க. 5th வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸு, அவருடைய அந்த இதில் வந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து தாவேக ஆட்சி அமைக்க எந்த இடையூறும் பண்ண மாட்டோம். 6 மாத காலம். இல்ல, ஆட்சி அமைக்க இடையூறு எதுவும் செய்ய மாட்டோம். அதே போல 6 மாத காலம் நாங்க காத்திருப்போம், பொறுத்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது மக்களுக்கு எதிராகவோ மாநில நலன்களுக்கு எதிராக பண்ணா நாங்க கண்டிப்பா போராடுவோம் அப்படின்னு சொல்ல ஃபேர் எனப். ஒரு 6 மாசம்ன்றது ஹனிமூன் பீரியடு, நார்மலா எல்லா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப நியூ கவர்மெண்ட். இதுல இருக்கிற ஒரு 4-5 பேரை தவிர யாருக்குமே கவர்னன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அதனால நான் ரஜினிகாந்த் 2 வருஷம் கொடுக்கலான்னாரு. நான் அதுக்கு போல இந்த 6 மாசத்திலே தே வில் லேர்ன், தே வில் கம் அப். 6 மாசம் கொடுக்கலான்னு சொன்னவரு 5ஆம் தேதி சொன்னாரு. நான் கூட பாராட்டினேன், நல்ல பரவாயில்லப்பா அப்படின்னு. ஆனா 6ஆம் தேதியிலேருந்து அப்பாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி பால் போட்டு அடிக்கிறாங்களே. அப்ப அவங்க சொன்னது வேற, அதுவே உண்மை இல்லை, எல்லாமே நாடகம். ஏன்னா 5ஆம் தேதி இவர் இப்படி சொல்றவரு 4ஆம் தேதி ஈவினிங்கே உதயநிதியும் எடப்பாடி பையனும் சந்திச்சு பேசுறாங்க. அந்த பிளான் ஏ ரெடி ஆயிடுச்சு. எடப்பாடி வந்து சீஃப் மினிஸ்டர், திமுக வெளியிலிருந்து ஆதரவு. ஏன் இது நடக்கல அப்படின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் 118 இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் அந்த மேஜிக் ஃபிகர் வருதுன்றதால தான் 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுல கூப்பிட்டு பேசினாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அதாவது திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியன், காதர் மொய்தீன் இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு ஸ்டாலின் இம்செல்ஃப் ரிவீல்டு. அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம், ஒரு கருத்து வந்திருக்கு, திமுக வந்து ஆதரிக்கிறது வெளியிலிருந்து, அது வந்து நீங்களும் ஆதரிச்சாதான் நம்ம கூட்டணி மொத்தமா ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ? இதெல்லாம் நாங்க வந்து தடை பண்ண மாட்டோம், தாவேகா விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 7ஆம் தேதி நான் அது 5ஆம் தேதி, இது 7ஆம் தேதி. சரி, ஆனா தேவர் ஷாக்டு. மக்கள் தீர்ப்பு வேற மாதிரி இருக்குல்ல. 2வது, நேத்து வரைக்கும் அமித்ஷா அடிமை, பாஜகவின் அடிவருடின்னு சொன்னால இன்னைக்கு அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு உங்களுக்கு ஒன்னா வெக்கம் எதுவுமே இல்லாம இருக்கலாம். விஜயை தடுத்து ஆகணுன்ற உதயநிதியின் ஒற்றை அஜெண்டாவுக்கு திமுக தலைவர் ஒன்னா பக்கில் ஆகலாம். ஆனா மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் சிந்திச்சாங்க இல்லையா. அதனால ஃபேஸ் சேவிங்காக ரொம்ப வருஷமா பயணம் பண்ணியிருக்கோம் ஒன்னா 9 வருஷம். அதனால மூஞ்சிக்கு நேரா நோ சொல்லாம எல்லாரும் எப்படி எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னா, எங்க கமிட்டிகள்லாம் நாளைக்கு 8ஆம் தேதி கூட்டம் கூட்டிருக்கோம், நிர்வாக குழு, மாநில குழு, செயற்குழு, அதுல நாங்க பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்றோம், ஆளை விடுப்பா சாமின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. முடிவெல்லாம் எடுத்த பிறகும் திருமாவளவனை பிளான் பின்னு போடுறாரு. ஸ்டாலின் தான் இதையும் முன்னிறுத்துறாரு. அது ஏன் அபார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எடப்பாடி ஒத்துக்க மாட்டேன்ட்டார். சி.வி. சண்முகமே அதை சொல்லிட்டாரு. சோ they tried their tricks in their book, all tricks to stop Vijay coming to power. இது ரொம்ப தப்பு இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு மக்கள் தீர்ப்பையே மாத்த முயற்சி பண்ணிட்டு, அதாவது பாஜகவை நாங்க தான் எதிர்க்க போறோம்னு சொன்ன ஆட்கள் பாஜகவினுடைய டைரக்ஷன்ஸ் படி, அமித்ஷாவுடைய டைரக்ஷன்ஸ் படி பழனிசாமியை முதல்வராக்கவும் தயாரானாங்கள. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க பண்ற விமர்சனங்களுக்கு என்னங்க ஒரு மரியாதை இருக்குது? they could not accept the mandate of the people. மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, நம்மளை நிராகரிச்சிருக்காங்க, நாம அமைதியா இருப்போம். குறைஞ்சபட்சம் ஏன் மக்கள் நிராகரித்தார்கள் என்பதை ஆய்வு செய்வோம். அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா கமிட்டி அது பாட்டுன்னு போட்டாங்க. இவங்க சொல்லிட்டாங்க சினிமா சுனாமி, கவர்ச்சி அரசியல். அப்புறம் எதுக்கு கமிட்டி போடுறீங்க? நீங்க உங்க சுய விமர்சனம் பண்ண இல்லைங்களா? இவங்க சுய விமர்சனம் பண்ணாம திமுக தலைவர் சொல்றாரு, இந்த ஒரு தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன், நீங்க வந்து இதுக்கா ஒரு ஆப் எல்லாம் உருவாக்கி அதுல வந்து உங்களுடைய பிரச்சனைகள், குழுக்கள் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதெல்லாம் சொல்றாருங்க. இது எப்படின்னா, போலீஸ் வந்து கேஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டர் இந்த விஷயம் இப்படிதாங்க நடந்தது அப்படின்னு பப்ளிக்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? எப்படி கேஸ் எடுப்பான்?
Okay. இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். எப்படி எழுதணுன்றது இவர் இண்டிகேட் கொடுக்குறாருல்ல. சினிமா கவர்ச்சி, குழந்தை அழுதுது, பொம்மை வாங்குச்சுன்னு. சி, நீங்க ஒரு கமிட்டி போட்டீங்கன்னா யூ ஷுட் கீப் குவைட். நீங்க அதை பத்தி பேசக்கூடாது வெளியே, பொது வெளியில சொன்னீங்கனாலே உங்க ஆட்கள் அதை தானங்க எடுத்துக்குவான். அந்த கமிட்டிக்கு நீங்க எந்த வித ரோலும் கொடுக்கலையே. நீங்க புரியலையா நான் சொல்றது? யூ ஷுட் நாட். இப்போ ஹோம் மினிஸ்டரா இருக்கிறது ஒரு ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனை பத்தி கமெண்டே சொல்லக்கூடாது. நல்ல வேலை இப்ப டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்தது. அமித்ஷா பார்க்காததை பத்தி மீடியாக்காரங்க அவங்க எல்லாம் எழுதுனாங்க. வருங்க, நான் என் கருத்தை சொன்னேன். ஆனா ரொம்பவும் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு தெரியுங்களா? அமித்ஷா பார்க்காம போனதுக்கு காரணம் என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, சிபிஐ கேஸ்ல கரூர் இன்சிடென்ட்ல என்கொயரி பண்ணிட்டு இருக்கு விஜய, அதனால அவரை சந்திக்க வேண்டாம்னு ஹோம் மினிஸ்டர் நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே அவருக்கு பதில் போட்டேன், இது ரொம்ப தகாதுங்க. அவர் ஒன்றும் குற்றவாளியா விசாரிக்கல. He was called as mere witness. அதனால இந்த வழக்குல ஹோம் மினிஸ்டர் தலையீடு வந்துரும் அப்படின்லாம் சொல்றீங்களே, இது ரொம்ப அதிகமா தெரியலையா அவங்களுக்கு? எத்திக்ஸோட இருங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம மாநிலத்தின் முதல்வரை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாரு, அவர் பார்க்க மறுத்துட்டாருன்னு அந்த சென்ஸ் ஆஃப் ஆங்கர் வரணும் இல்ல. அதுக்கு பதிலா அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த கரூர் கதையை எடுத்து விடுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு ரொம்ப பயாஸ்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், எப்படி இந்த நகர்வுகள் முன்னோக்கி செல்ல போகிற நேரம் குறித்து எங்களிடம் உங்களுடைய கருத்தில் பகிர்ந்து. மிக்க நன்றி சார்.